மக்களே, காலையிலே முருங்கைக்காய் பறிக்க வந்துட்டோம். பாருங்க, இன்னைக்கு வந்து மரம் வந்து கட்ட மரம். இதெல்லாம் சீசனோடனா எல்லா குப்பையுமே தாழ்ந்து தான் கிடக்கும். பாருங்க முருங்கைக்காவ. இன்னைக்கு காய் பறிச்சிட்ருக்கோம். பாருங்க, அண்ணன் காய் ஏக்காரு பாருங்க. காய் வந்து இன்னைக்கு ஃபாரின் எக்ஸ்போர்ட்டு. ஃபாரினுக்கு அனுப்புறது. ஃபாரினுக்கு அனுப்புறதுல வந்து இப்படி தான் பறிக்கணும். இந்த பாருங்க, இந்த முனையில தான் முறிக்கணும். கம்பு வச்சு முறிக்கும்போது கஷ்டமாக இருக்குன்ட்டு காய் பறிக்க சொல்லிட்டாங்க. மரம் எல்லாமே தாழ்ந்த மரம். பாருங்க அண்ணன் எட்டி எட்டி பறிக்காப்புல. பாருங்க மக்களே, சீசன் இந்த வாட்டி ரொம்ப கம்மி. 6 மாசமா காயே வரல. இப்போ தான் காய் வந்திருக்கு. இந்த வாட்டி முருங்கை தோட்டம்லாம் குத்த எடுத்தவன்லாம் ரொம்ப பாவம் தான். ஏன்னா 6 மாசத்துல அவன் பாதி காசு எடுக்கணும். ஒன்றுமே எடுத்துருக்க மாட்டான். மருந்து அடித்த காசு கூட எடுத்துக்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா அடுத்த நாள், இன்னைக்கு மருந்து அடிக்கணும் அடுத்த நாளே மழை வந்துடுது. ரொம்ப சொதப்பல் தான் கட்டி உரம் வச்சு தீரல. உரம் வண்டி 4000 4500 போயிட்டு. பாருங்கள், முருங்கைக்காய் காயில் நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே செலவு தான் அதிகமாக பண்ணுறாங்க. மருந்து வாரத்துக்கு 5000 6000க்கு மருந்து, கூலி 700 800 இதெல்லாம் அடித்து அவங்க பார்க்கணும். நிறைய பேர் வெளியே நின்று பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவான். முருங்கைக்காய் தோட்டம் வச்சுருக்கவன் இன்றைக்கி துட்டு அடிச்சுட்டாண்டோம்பான். இங்கே நம்ம போட்ட செலவு நமக்கு தான் தெரியும். 1 லட்ச ரூபாய்க்கு குத்த கிடக்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு மருந்து உரங்கிறோம் எல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. பாருங்கள், நம்ம முருங்கை தோட்டத்தில் காய்க்கு மாங்காய் வேறு கிடக்கு பாருங்க. சரிதா, நம்ம மாங்காய்லாம் துட்டுருக்காத மாங்காய், இயற்கையான மாங்காய். இதுக்கு உரம்லாம் கிடையாது, தண்ணி மட்டும் போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, பாய்.